இதுக்கப்புறம் விஜய் வந்து எந்த மாரி ஒரு ஆட்சிய குடுக்க போறாரு? அவருக்கு வரக்கூடிய சிக்கல்கள் எப்படி இருக்கும்? இதுதாங்க நான் வந்து மார்ச் மாதமே சொல்லியிருந்தேன். கண்டிப்பா ஒரு தொங்கு சட்டசபை தான் அமையும்னு சொல்லிட்டு. இது நெறையா பேர் வந்து வேற காம்பினேஷன்னால பொலிட்டிக்கலா பேசியிருந்தாங்க. நான் ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் காம்பினேஷன வச்சு தான் ம். தொங்கு சட்டசபை தான் அமையும்னு சொல்லி பேசியிருந்தேன். விஜய பொறுத்தவரைக்கும் இனிமே தான் சேலஞ்சே ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. சுக்கிரன் ஒரு விஷயத்த குடுத்துட்டு பாதகாதிபதிங்க. அது ஓகே. ம். சம்மந்தமான எல்லா செக்கையும் வந்து இனிமே வைக்க ஆரம்பிப்பாருங்க. ம். இந்த அடுத்த 5 வருஷம் அவருக்கு வந்து முள்ளு மேல விழுந்த சேலை மாரி தாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். சுக்கிரன் அப்படின்னாலே பெண் சம்மந்தப்பட்ட கிரகம்ங்க. பெண் சம்பந்தமா அவர் என்னென்ன வாக்கெல்லாம் குடுத்துருக்கிறாரோ, அந்த வாக்கெல்லாம் நிறைவேத்துறதுல சேலஞ்ச் கண்டிப்பா இருக்குங்க. கண்டிப்பா அந்த வாக்கெல்லாம் அவர் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பா அத தாங்க கையில எடுத்து நிறைவேத்தணும். நெறைய விஷயம் ரூ. 2500 குடுத்துருக்கேன்னு சொல்லுது. சிலிண்டர் ஆகட்டும், தமிழ்நாடு ஃபுல்லா இதாகட்டும், ம். ரேப்பு அந்த மாரி பெண்களுக்கு எகெயின்ஸ்டான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் புரொடெக்ட் பண்ணுவேன்னு அவர் சொன்ன அந்த இதுவாகட்டும், படிப்பு சம்மந்தமா, தாலி சம்மந்தமா நெறையா விஷயம் அவர் பெண்களை சார்ந்தே தான் நெறையா சொல்லியிருப்பார். நீங்க ஆமா. வாட்ச் ம். பண்ணீங்கனாலே தெரியும். ஸோ பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்த அவர் எவ்வளவு தூரம் கிளீனா ஹேண்டில் பண்றாரோ, அத வச்சு தான் அவரோட பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குங்க. அதே மாரி இன்னொன்னு ஒரு விஷயம், யாருமே பேசாத ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கரூர்ல ஒரு 41 ஆமா. ம். பேர் இறந்தாங்க. அது அத பத்தி எல்லாருமே வந்து வேற பாயிண்ட் ஆஃப் வியூல பேசியிருந்தாங்க. இப்ப ஆக்சுவலி அ கரூர்ல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுல்ல. அவர் வந்து ஒரு பேச்சும் வந்தது என்னன்னா, தாவேக்கா தலைவர் விஜய் வந்து ஜோதிடர பின்பற்றி தான் பல விஷயங்கள எடுத்துட்டு வராரு. அவர் எடுக்கிற முயற்சிகள்லாம் எடுத்துட்டு வராரு அப்படின்னு ஒரு பேச்சும் வந்தது. கரூர் இஷ்யூ நடக்குன்றதும் வந்து அவருக்கு முன்னாடியே தெரியுமா? ஐ மீன் இது போல ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடக்க போது. அதுலருந்து மீண்டு வர்றதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாரியும் தெரியுது. கரூர் இஷ்யூ முன்னாடியே வருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியாது. ம். பிரச்சனை உண்டுன்னு தெரியும். ஏன்னா, ம். அவருக்கு நடத்துற சுக்கிரன் வந்து பாதகாதிபதி. ம். ஸோ, கண்டிப்பா பிரச்சனைகள குடுக்காம இருக்கவே மாட்டாரு. ம். செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம் வாங்கியிருக்கிறாரு. செவ்வாய் வந்து 5, 10 கூடையவன். வேலை சம்பந்தமா அவருக்கு பிரச்சனைகள் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்கிறது ம். ஒரு விஷயம். 6ஆம் அதிபதி போய் குரு வந்து 8ல போய் உட்கார்ந்திருக்கிறாரு. ஸோ, கண்டிப்பா வந்து பிரச்சனைகள் இல்லாம அவரால அமைக்கவே முடியாது. ம். அடுத்த வந்து அவர் சுக்கிரதசை முடியிற வரைக்குமே இந்த பிரச்சனைகள்லாம் அவர் நெறையா வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு.